ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு சக்கை கொட்டை பொரியலாக பண்ண போகிறோம். அந்த பலா பழத்தில் உள்ள விதை இருக்கு இல்லையா, அதுதான் இது. இதுக்கு வந்து 2 தோல் இருக்குது, மேல் தோல் அடி தோல்னு 2 தோல் இருக்குது. அந்த நீட்டாக அந்த 2 தோலையும் எடுத்து இந்த மாதிரி நீளமாக கீறி எடுக்கணும். இது ஒரு பெரிய வேலையாக இந்த தோல் எடுக்கிறது. அதனால் இந்த ஏன்னா அப்பம்மா மாதிரிப்பட்ட வயசானவர்களுக்கு தான் இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு உள்ள பொறுமை இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி கீறி கழுவி தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இப்படி நீட் பண்ணி வச்சிடணும். இப்போ ஒரு சட்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு தண்ணியே இருக்கக்கூடாது, இந்த சக்கு கொட்டையெல்லாம் போட்டு உப்பும் போட்டு நல்லா வந்து என்ன சொல்கிறது கிண்டணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும், சிம்மில் வைக்கணும், அடி பிடிச்சிடக்கூடாது, நல்லா கிண்டணும். இதில் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இனி இதில் ஓரளவு வந்த பிறகு உப்பு பொடியும் மிளகாய் பொடியும் இது வந்து வயத்துக்கு ஒத்துடாது எல்லாருக்கும், அதனால் கொஞ்சம் நல்ல மிளகு பொடியும் போட்டு கிண்டி எடுக்க வேண்டியதான். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இதெல்லாம் அடிக்கடி பண்ணுவாங்க. ஏன்னா சக்கையை விட சக்கை கொட்டை தான் எங்கள் வீட்டில் ரொம்பவே ஆஃபரு. இது இன்னொரு முறையிலையும் பண்ணலாம். எப்படின்னா நிறைய எண்ணெய் விட்டு ஃபுல்லாக பொரிச்சு உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்து எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்து மசாலா எல்லாம் போட்டு எடுத்து அது இன்னொரு ருசியில் இருக்கும். நாங்கள் எங்கள் அப்பா அம்மா சென்னைக்கெல்லாம் வரும்போது எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்து அதில் மசாலா பொடியெல்லாம் போட்டு கொண்டு வருவாங்க. நிறைய நாளாவையும் கெட்டே போகாது, நல்ல ருசியாக இருக்கும். இப்படி நடக்க வாயில் போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இனி லாஸ்டாட்டு இதில் கருவேப்பிலை போட்டு இறக்குனீங்கன்னு வச்சுடுங்க. இப்படி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை இதுவரை சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அவ்வளோ ருசி. சரியா? என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.